ஹாய், நான் கானா சுதாகர். எல்லாருக்கும் தம்பி ஏழுமலை அவர் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. நிறைய சாங்ஸு, நிறைய நாடக குழுலாம் நடத்துகிற நிறைய விஷயத்த அவர் அதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாரு. யூடியூப் நேம் வந்து வெல்கம் ஏழுமலை. மறக்காமல் அதை பாருங்கள். நிறைய வீடியோலாம் இருக்கும். அழிஞ்சு வர நிறைய கதைகள்லாம் அவர் வந்து வீடியோ ஷூட் பண்ணி அதை போடுறாரு. அவர் இன்னும் நிறைய அதை மெருகேற்றுறாரு. அதனால் வெல்கம் ஏழுமலை யூடியூப் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தம்பி ஏழுமலைக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அழிஞ்சு வர கலைக்கெல்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். எனக்கு மலர்ற ஜலமும் கொண்டு வந்து வழக்கம், உன் மகனுக்கு கஞ்சி கொண்டு போது வழக்கம். அந்த அழகுட சத்தத்தோடு ஓடுகிறாய் அண்ணா அண்ணா என்று கதறுகிறாயே. சிரித்த முகத்தோடு வருவாயே. இன்றைய தினம் அழகனும் சீக்கிரமாக அலங்கோலமா வந்திருக்கிறீங்க. காரணம் என்னவென்று கேட்கிறாய். தானபானம் முடித்து கொண்டு வரும்போது சந்தோஷமான முகத்தை பார்ப்பது வழக்கம். ஆனால் காலை மாலை தவறாமல் உனக்கு சிவன் பூஜை செய்வதற்கு உண்மைதான் அளவு ஜலமும் மலமும் பூஜைக்கு கொண்டு வருவது வழக்கம். ஆனால் அப்படி இருக்கு வழியில் மகனாகிய ஆமா அப்படி கொடுத்து விட்டு வருவேன். அப்படி வருகிற பொழுது அப்போ வருகிற வழியிலே ஒரு அழகான பெண்ணை பார்த்தேன். பெண்ணா? ஆமாண்ணா. அந்த வனத்துல இந்த இளங்காவடி பட்டணத்துல உன்னை விட அழகான பெண் யாரு இருக்காங்க? அண்ணா இருக்காங்கண்ணா. கானகத்துல மன்மதன் தேவி அரிய போல அத மகாலட்சுமி தேவி மகாலட்சுமி போலவும் அப்பேற்பட்ட அழகு என்ன அந்த கானகத்துல ஜோதி வெளிச்சம் போல அடியில் என்று வெளிச்சம் தெரிந்தது. அங்கே சென்று புலிசிலை பார்க்கிற பொழுது அப்பேற்பட்ட அழகண்ணா அந்த பெண்ணை கொண்டு வந்து மாளிகையிலே வைத்தார். வெளிச்சம் வைக்கவே வேலைக்கே போன தேவையில்லை. அப்பேற்பட்ட அழகு படைத்த என் பக்கத்துல அரண்மனையில மண்டபம் இருக்கின்றார். அவளை விட நீ பார்த்த பெண்ணை கொண்டு வந்து என் சிம்மாசனத்தின் பக்கத்துல அமர வைத்தால் ஜோதி விளக்கு போல காட்சியிருக்கின்றார். இந்த இலங்கை சரி ஜோதி மனமா இருக்கும். அப்படி நல்ல நல்ல எண்ணத்தோடு சென்று கொண்டு போகிற போது அவருடைய கணவன் ராமனா அவன் தம்பி லட்சுமணா இருவரும் என்னை பார்த்து என்னுடைய மூக்கை கொண்டை அறுத்தான். என்னுடைய மனைவியை தொட வருகிறாய் என்று என்னுடைய மூக்கு இத மொள என் கொண்ட இத மூளையை அடுத்து அப்படியானால் உன்னை எவன் ஒருவன் அலங்கோலம் செய்தானோ அன்னவனை அன்னவன் மனைவியை உன்னை போல அலங்கோலம் செய்து கொண்டு வர விட்டால் அந்த பெண்ணை இங்க கொண்டு வந்து நம்ம எதனா கொண்டு வந்து என்னுடைய
என் பெயர் ராவணேசன் அப்படின்னு சொல்றேன். அடித்து விட்டு அதானே அவளை தூக்கி வந்து இங்க வை. அதானே ஆமா. இதோ ஓடிதான் போகிறேன். ஆகட்டும். சீக்கிரம் போங்க. அரசே வாங்க. ஏய் என் தங்கையானவன் சரிதான். சூர்பனகை ஆமா. கானகத்துக்கு சென்று சென்று எனக்கு பூஜைக்காக ஆமா. மலரும் தலைமும் கொண்டு வழக்கம். அப்படி இன்றைக்கு போய் வரும்போது ஆமா. என்னுடைய தங்கை யாரோ ஒருவன் மனப்பதம் செய்து விட்டான். சரிதான். அண்ணா எவன் செய்தானோ ஏமா அவனை பார்த்து வளம் செய்து வாட்டர் எடுத்து பாருங்க. டேய் இங்க நான் என்ன கேக்குறோம் அங்க அவங்க என் தகுச்சி மாணவன் எடுத்துட்டா அவளை என்ன செய்தானோ அவளை நான் மாணவன் சொன்னா எல்லாம் சோழ காட்டுக்கு மோட்டர் எடுத்துட்டு போறாங்க. அவங்க போவாங்கடா. இது வாயு அவ்வா. கானகத்துக்கு செல்ல வேண்டும். ஆமா. ஆனால் இந்த உருவோடு போனால் ஆமா. அவளை பார்க்க முடியாது. முடியாது. இந்த உருவத்தை மாற்றி மாற்றி. ஏனென்றால் நான் ஒரு இளங்காவிரிக்கு வேந்தன். ஆமா. இளங்காவிரிக்கு அரசன். அப்படி இருக்கும்போது இந்த உருவத்தோட பார்த்தால் ஆமா. நம்மளை யாரை பார்த்தாலும் பயந்து நடுங்கி ஓடி விடுவார்கள். உண்மைதான். அதனால் ஒரு சன்னியாசியாக வேடம் பூண்டு பூண்டு அவள் எங்கிருந்தாலும் சரிதான் ஆமா. அவளை தூக்கி வர வேண்டாம். ஆமா. இதோ உருமாறி வருகின்றேன். ஆகட்டும். அதனால் இப்போது என் மாமா இருக்கின்றார் மாரிசன். மாரிசன் அது உருவத்தை மாத்தி. அந்தவரை நான் தந்து கொண்டு வர போறேன். ஆகட்டும். மாமா நான் தான் ராமேஸ்வரன். எதுக்கு வர வச்சீங்க? இருந்தாலும் எனக்கு தினந்தோறும் சரியா? பணியோடு வேலை செய்வது நீங்கள் வழக்கம். ஆனால் நான் சின்ன திருமணம் இருந்தாலும் இந்த சின்ன திருமணம் என்று பாராமல் எனக்கு இருவரையும் அது அண்ணன் கொண்டு கொடுக்கிற வழக்கம். ஆனால் இன்று தினம் என்னுடைய கட்டளைப்படி ஒரு வேலை செய்ய வேண்டாம். என்ன வேலை? என்னவென்றால் அது இங்கே இருக்கிறது சிங்காரம் அந்தரம். சரிதான். அங்கே சென்று அழகான பெண் ஒருத்தி இருக்கின்றார். ஆமா. அந்த பெண் அருகாமையில் சென்று ஆமா. நீ அவளை நான் பார்க்க வேண்டுமானால் ஒரு புள்ளி மேல நான் நேரடியாக சென்று பார்க்க முடியாது. முடியாது. அதனால் அவளை வெளியே கொண்டு வர வேண்டுமானால் ஆமா. அவளை விளையாட பார்க்க வேண்டுமானால் நீ நந்தவனத்தில் சென்று ஆமா. அழகான புள்ளி மானாக உருவெடுத்து நீ போக வேண்டும். ஆமா. போறியா இல்லையா? நான் போகிறேன். போறியா இல்லையா? நான் போறேன். நான் போனால் என்னுடைய உருவத்தை மாத்தி மான அழகா இருக்குன்னு சொல்லி அது ராமரையும் லட்சுமணி தனியா பிரித்து விட வேண்டாம். பிரித்து விட்டானா நீ சீரி தூக்கிட்டு வந்துடலாம். ஆகட்டும். அப்படியே ஆகட்டும். போ. மானா உருவெடுத்தார் மாறிடும். இத பார்த்தாயா? நம்ம பர்ணகசாலை முன்னாடியே பர்ணகசாலைக்கு முன்பாக இத பார்த்தாயா? பார்த்தேன். ஐய துள்ளி துள்ளி ஓடு வந்த புள்ளி மானாளையை பாரும். 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 புள்ளி மானாளையை பாரும். புள்ளி மானாளையை பாரும். இத பார்த்தாயா? பார்த்தேன். நம்ம வாயிற்படியிலே முன்னாடி பர்ணகசாலையிலே இதோ மாநாகப்பட்டது பார்த்தாயா? முன்னிடமாக ஏதோ ஒரு புள்ளிமானம் வந்து விளையாடுகிறது. அதற்கு என்ன இப்ப? இந்த மானை பிடித்து தாருவே இந்த மானை பிடித்து தாருவே
என்னங்க இது அடர்வாகிய காலகத்திலே மன்னசார அமைச்சர் பொழுது ஏதோ ஒரு புள்ளிமான் பொன்னியமாக வந்து விளையாடுகிறது. அந்த மானை பிடித்து தவிர்த்து கேட்கிறார். யாருங்க சீதையே உனக்கு ஆகாது இந்த மானு பெண்மானா இல்ல ஆண்மானா? கை வச்சு பாருங்க தெரியும். ஆம்பளை மன பொம்பளை பண்ணு. இப்ப ஏற்பட்ட அடர்வாகிய காலகட்டத்தில் ஏதோ ஒரு புள்ளிமான் வந்து விளையாடுகிறது என்றால் யாரகி நீங்க அரைக்கர்கள் சூட்டி ஐயா சுவாமி இது தீராத பன்மானோ ஐயக்கு தீராடுவதோ சீரான பொன்னானோ இது சித்திர போராடுவது பன்மானோ அஞ்சாத படுமா எவ்வளவு அழகாக இருக்கிறது. உங்ககிட்ட பொன் வேண்டும், பொருள் வேண்டும், நகை வேண்டும், இல்ல நெட்டு வேண்டும், இல்ல பணம் வேண்டும் இதுவரைக்கும் நான் கேட்டிருக்கேன் கிடையாது. உன்னை மாலையிட்டு வந்த நாள் முதலாய் எந்த ஒரு பொருளும் கேட்டதில்லையே. இந்த அழகாக நம்ம ராயர்படி விளையாடுகிறது இந்த புள்ளிமான் தானே கேட்டிருக்கேன். புள்ளிமான் தான் கேட்கிறான். என் அறிவையே உனக்கு ஆகா நீ எத்தனையோ சொன்ன போது சித்தத்தில என் கோமல ரஞ்சுத மகிழ
பொருள் எல்லாம் கேட்க வாங்கி கொடுக்க வேண்டியது கணவனுடைய கடமை. சரி, அப்படிங்கும்போது உங்க கையில் இருப்பது வில்லா இல்ல சொத்து வில்லா? அப்படி கேட்கலாமா? இந்த ராமச்சந்திரமூர்த்தி கையிலே கோதண்டத்தை எடுத்தார். எதிர்முனையில் யாராக இருப்பார்களா? யார் மீது இந்த பாரத்தை நான் எய்தாலும் அந்த எரியை கொண்டு வந்துதான் என்னுடைய அம்பராதானியில் நுழைமை தவிர. சரி, அப்படி லேசான எடை போடுறாத. அப்படிக்கும் பொழுது ஒரு மனைவி கேட்கக்கூடிய பொருளை ஒரே ஒரு நொடியில் உன்னை தாலியை திருமணம் செய்த நாள் முதலாய் உன்னோடு இருந்து இந்த காட்டிலே எதுவும் கேட்டது கிடையாது. அப்படி கேட்கும் பொழுது இந்த வில்லை எடுத்து அந்த மானு தானே சாதாரணமா ஒரு புள்ளிமான் தானே, அந்த மானு கேட்ட உடனே வில்லை எடுத்து நானே பூட்டி உடனடியாக அந்த மானை எடுத்துட்டு வந்து கொடுக்கலாம் இல்லையா? கொடுக்கலாம். சரி, கண்டிப்பாக மான் வேண்டும். கண்டிப்பாக இந்த மான் தான் வேண்டும். சரி, ஒரு மாவரு ஏதோ ஒரு புள்ளிமான் வந்து விளையாடுது. சீதையானவள் மான் வேண்டும் என்று கேட்கிறார். நான் வேண்டாம் என்று மறுக்கிறேன். அவள் பிடிவாதமாக கேட்கிறார். மானை பிடிக்கலாமா வேண்டாமா? ஆனா இது அடர்ந்த காடு. இந்த காட்டுல ஏதோ மானு வருதுன்னா ஏதாவது மாயமா இருக்கும். வேண்டாம்னா அப்படி நான் மானை துரத்தி சொன்னார். ஏதாவது ஆபத்து நடக்கும். யாருக்கு? உனக்கு. அப்படி லட்சுமணா சிங்கார மகராசி சீதையை மாலையிட்டவன் நான். அவள் மன நோகும்படி நான் எனக்கு தாங்க முடியவில்லை. அவள் கேட்பதை பார்த்தான். இல்ல, என்ன நடந்தால் நடக்கட்டும். நான் இந்த மாலை எங்கு சென்றாலும் சரியார இல்ல. வேண்டாம் வேண்டாம், நான் மாலை பிடிக்க செல்கிறேன். வேண்டாம், உன்னால் முடியா தம்பி. நான் இந்த மான் எங்கு சென்றாலும் மானை நான் பிடித்து வருகிறேன். அது வரையில் ஜானகி சர்வ ஜாக்கிரதை காவல். அப்படியா? நான் மானை கொடுத்து விடுவேன். அந்த சத்தமாக மட்டும் உன் காதில் கேட்கவில்லையா? என்ன சத்தம்? சீதாபியம், தம்பி லட்சுமணாபியம் அப்படி சொல்லி கேட்கிறது. சீதாபியம் லட்சுமணாபியம் கேட்கிறா. என் காதில் விழுவில்லையே. சீதாபியம் லட்சுமணாபியம் இதோ சொல்லக்கூடிய சொல்லாகப்பட்டது. ஒன்னாவுக்கு அடர்ந்த கானகத்திலே ஆபத்து வந்துவிட்டது. உடனே சென்று நீங்க ஒன்னாவை கையோடு அடுத்து வரும். என்னுடைய அண்ணனுக்கு கானகத்துல எந்த ஆபத்தும் நடக்காது, எந்த ஆபத்தும் வராது. ஆகினால் உன்னை விட்டு தனியே போக மாட்டேன். நான் சொல்வதை கேள். ஏனென்றால் என்னுடைய அண்ணன் உனக்கு காவலா இருக்கும்படி கட்டளை. அந்த கட்டளை மீறி போனா உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துவிட்டா எங்கே சென்றார் என்று என்ன கேள்வி கேட்பார். அந்த கேள்விக்கு நான் இடைஞ்சலா இருக்கிறார். ஓ, அதனால நீ போக மாட்டேன்னு சொல்ற? ஆமா, உன்னை விட்டு நான் தனியே போக மாட்டேன். அப்போ அண்ணாவுக்கு எந்த ஒரு ஆபத்து வராது. நான் உன்னை விட்டு தனிமையில் போக மாட்டேன். அண்ணனுக்கு ஆபத்து இல்ல, தைரியமா இருங்க. உனக்கு காவல் நான் இருக்கிறேன். அப்போ உங்க அண்ணாவுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்து விட்டால் அண்ணன் செத்துட்டா அண்ணன் பொண்டாட்டி எல்லாம் சொல்றாங்க. சொல்ல
அண்ணாவுக்கு அடுத்த காலத்திலே ஆபத்து வந்து விட்டது. பொன்னாவை சென்று நீ அழைத்து வரான்னு சொல்லும் பொழுது ஐயோ அண்ணாவுக்கு ஆபத்து வந்து விட்டது. உடனடியாக அண்ணி நான் போயிட்டு கொண்டா எங்க அண்ணா கூட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருப்பேன். ஒரு ரத்தமாகப்பட்டது துடித்து இருக்கும். அப்போ அண்ணன் எப்போ சாவா திண்ணை எப்போவா இருக்கும். நான் போய் தான் தெரிய வேண்டாம். கண்டிப்பாகவே எப்போ இந்த வார்த்தை சொன்னாயோ நான் இங்கே இல்லை. ஆனா இது அடர்ந்த கார் தலைமையிலே ஒரு பெண்மணியாக இருக்கின்றார். சரி யாராவது வருவார்கள் பிச்சை கேட்பார்கள். பிச்சை கேட்டா தானம் கொடுப்பீங்க இல்லைன்னு மறக்க மாட்டீங்க. சரி ஆனா அப்படி தானம் யாராவது பிச்சை கேட்டு தானம் கொடுக்க உங்களுக்கு நோக்கம் இருந்தா இந்த 7 சக்தி கொடுப்போம். இந்த 7 கோட்டை தாண்டி நீ வெளியே போகக்கூடாது. இந்த கோட்டை தாண்டி வெளியே போகக்கூடாது. யாராவது பிச்சை கேட்டா இந்த கோட்டுக்கு உள்ளவே இருந்து பிச்சை இல்லைங்க. இது என்னுடைய வார்த்தை. சரி இந்த அடர்ந்த காலத்திலே 7 சக்தி கோடு போட்டிருக்கேன். இது சாதாரணமற்ற கோடு இல்ல. அரிதேசி பரிதேசி சோழி சொங்கமா கத்துக்குட்டி கவிப்பாடி யாராவது வருவாங்க காட்டுல இந்த கோட்டை தாண்டி அந்த ஆண்டத்துக்கு பிச்சை அளிக்க கூடாது அப்படி சொல்லிருக்கேன். ஆமா ஆகட்டும் போயிட்டு இது என்னுடைய உத்தரவு. ஆகட்டும். சரி என்னை பார்த்து போய் வந்து தெரியாது போன ஜென்மத்தில் வாயில விட்டுருவேன். யாரும் சொல்லியா இந்த உருவத்தில் வந்திருக்கிறேன். ஆள் யாருக்கு தெரியல. முன் காலத்தில் அதோ தென்னிலை அழைக்கூடிய நான் தான் ராமநாதன். இந்த கைலாயத்தை ஆண்டு வரக்கூடிய 2000 பல நேற்றத்தை சிவனார் நேரடியாக பார்த்தாதான் அப்படி இருக்கும்போது ஆனால் இன்றைய தினம் இந்த உருவம் எதற்காக கேட்கின்றாயா? என்னுடைய தங்கையை மானபங்கள் செய்தவளை பார்க்க வேண்டும். அதற்காக இந்த உருவத்தை மாற்று. இப்போது பிச்சை எடுக்க போகின்றேன். பிச்சை எடுத்தால் இந்த பிச்சை இடுவதற்கு யாரும் வந்தாலும் வெளியே வருவார்கள். அந்தவளை நான் களவாடி வர வேண்டும். அதனால் ஏழு தாய்மார்களே இந்த ராவணேஸ்வரர் வைக்கிறது. அப்படி என்றால் உங்களால் முடிந்த யாரா இருந்தாலும் இதை பிச்சை எடுத்து இதுல பிச்சை இட்டு உங்க பாவங்களை பேசுகிறலாம். பிச்சை எடுக்கிறான் போய்கிட்டு ஆகட்டும்.
வனம் அடர்ந்த வனம் இருக்கிறது. அந்த வனத்திலே ஏதோ ஒரு சின்ன திருவிளக்கு தெரிகிறது. அந்த இடத்தை தேடி நாம் நடந்தால் அங்கே பிச்சை கிடைக்கும் என்று எனக்கு ஒரு நம்பிக்கை. அதனால் இதோ அந்த திருவிளக்கை தேடி சென்றால் அங்க யாருனால ஏதாவது நம்ம பசிக்கு அன்னம் கிடைக்கும். அம்மா நாங்களே தண்டகாவனத்திலே இருக்கின்றோம்.